இன்று இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஓய்வு நாளில் பரிசுத்த ஆவியிடமும் மணவாட்டியிடமும் வாருங்கள் என்ற தலைப்பிலான உபதேசத்தைக் கொண்டு தேவனுடைய வார்த்தையை படிப்போம். தேவன் வேதாகமத்தை பதிவு செய்த பிறகு இறுதியில் அவர் ஒரு எச்சரிப்பை கொடுத்தார். வேதாகமத்தின் கடைசி அதிகாரமான வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரத்திற்கு செல்வோம். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை பார்ப்போம். 22ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இந்த புஸ்தகத்திலுள்ள தீர்க்கதரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது, ஒருவன் இவைகளோடு எதையாகிலும் கூட்டினால் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார். சுருக்கமாக சொன்னால் எதையும் கூட்டக்கூடாது. 19ஆம் வசனத்தை பார்ப்போம். ஒருவன் இந்த தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் வசனங்களிலிருந்து எதையாகிலும் எடுத்துப் போட்டால், வேறு வார்த்தைகளில் சொன்னால் யாராவது வேதாகமத்திலிருந்து வார்த்தைகளை எடுத்துப் போட்டால் ஜீவ புஸ்தகத்திலிருந்தும் பரிசுத்த நகரத்திலிருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளிலிருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்துப் போடுவார். இதற்கு நாம் எதையும் எடுத்துப் போடக்கூடாது என்று அர்த்தமாகும். எதையாவது கூட்டினால் உங்கள் மீது நீங்களே அழிவை வருவித்துக் கொள்கிறீர்கள். எதையாவது எடுத்துப் போட்டால் பரலோகம் செல்வதற்கான வாய்ப்பை இழந்து விடுவீர்கள். நாம் எதையும் கூட்டாமல் எடுத்துப் போடாமல் தேவனுடைய போதனைகளை விசுவாசத்துடனே பின்பற்ற வேண்டும் என்று இந்த வசனம் சொல்கிறது அல்லவா? எனவே எதையும் மாற்றாமல் பரலோகத்தின் மீதான நம்பிக்கை கொண்டிருப்பவர்கள் வேதாகமம் நாம் யாரிடம் செல்ல வேண்டும் என்று சொல்லுகிறதை தெளிவாக பார்த்திட வேண்டும். இந்நாட்களில் பொய்யிலிருந்து சத்தியத்தை பகுத்தறிவதற்கான தரநிலை ஜனங்களுக்கு இல்லை. இந்நாட்களில் ஜனங்களால் பொய்யிலிருந்து சத்தியத்தை வேறுபடுத்த முடியாமல் போகிறார்கள். ஒரு விஷயம் தங்களது விருப்பங்களோடு ஒத்துப்போகும்போதோ அல்லது பலர் அதை ஒப்புக்கொள்ளும் போதோ அதைதான் உண்மை என்று கருதி தவறையும் கூட சரி என்று நினைக்கிறார்கள். இருந்தாலும் நம்முடைய ரட்சிப்புக்காக வழங்கப்பட்டு தேவனுடைய வார்த்தையான வேதாகமம்தான் மெய்யான தரநிலையாக இருக்கிறது அல்லவா? இன்று வேதாகமத்தில் எதையும் மாற்றாமல் நித்திய ஜீவனுக்கான வழியை கண்டறிய தேவன் நம்மை யாரிடம் போகச் சொன்னார் என்பதை கண்டுபிடிப்போம். நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திற்கு செல்வோம். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆவியும் மணவாட்டியும் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? வா என்கிறார்கள். மனிதகுலம் யாரிடம் செல்ல வேண்டும்? பரிசுத்த ஆவியிடமும் மணவாட்டியிடமும் வாருங்கள். அடுத்த வசனத்தில் இந்த வார்த்தைகளோடு எதையும் கூட்டவோ எடுத்துப் போடவோ கூடாது என்று சொல்லப்பட்டுள்ளது. அன்பர்களே, நாம் யாரை சார்ந்திருக்க வேண்டும் என்பதை பற்றிய பதில்களை வேதாகமத்தில் ஏற்கனவே கொடுக்கப்பட்டுள்ளது. பெரிய கோட்பாடுகள் தோன்றினாலும் நாம் யாரை தேட வேண்டும்? நாம் ஆவியையும் மணவாட்டியையும் தேட வேண்டும். இதுவே வேதாகமத்தின் கடைசி வார்த்தையும் தேவனுடைய வேண்டுகோளாகவும் இருக்கின்றது. மீண்டும் 17ஆம் வசனத்தை பார்ப்போம். ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள். கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன். விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன். ஜீவ தண்ணீரை பெற ஆவி மணவாட்டியிடம் பாருங்கள். சுருக்கமாக சொன்னால் ஜீவ தண்ணீர் என்றால் நித்திய ஜீவனை குறிக்கிறது அல்லவா? இதை பற்றி யோவான் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பார்ப்போம். யோவான் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே இருந்த சமாரியாவிலுள்ள சீகார் என்னப்பட்ட ஊருக்கு வந்தார். அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றினருகே உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி வேளையாயிருந்தது.
அவருடைய சீஷர்கள் போஜன பதார்த்தங்களைக் கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள். அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் முள்ள வந்தாள். இயேசு அவளை நோக்கி, தாகத்துக்குத் தா என்றார். யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தங்களவாதவர்களானபடியால் சமாரியா ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனாயிருக்க சமாரியா ஸ்திரீயாகிய என்னிடத்தில் தாகத்துக்குத் தா என்று எப்படி கேட்கலாம் என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்குத் தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு. அவர் அவளுக்கு என்ன கொடுத்திருப்பார்? ஜீவத் தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். இங்கே அவர் ஜீவத் தண்ணீரை கொடுத்தார். சமாரியாவில் உள்ள சீகார் என்ற ஊரில் ஒரு கிணற்றண்டையிலே இயேசு ஒரு ஸ்திரீயிடம் பேசிக் கொண்டிருந்தார். தன்னிடம் தண்ணீர் கேட்கிறவர் யாரென்று அவர் அறிந்திருந்தால் அவள் என்ன செய்திருப்பாள்? அவள் ஜீவத் தண்ணீரை கேட்டிருப்பாள். இது மிக முக்கியமான விஷயமாகும். நாம் 14ஆம் வசனத்திற்கு செல்வோம். 14ஆம் வசனத்தை பார்ப்போம். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும் என்றார். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் ஆவியும் மணவாட்டியும் தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன், வந்து ஜீவத் தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன் என்றார். யோவான் 4ஆம் அதிகாரத்தில் இயேசு, நீ தாகத்துக்குத் தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவத் தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். ஜீவத் தண்ணீருக்கு என்ன வல்லமை இருக்கிறது? ஜீவத் தண்ணீரானது நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும் என்று சொன்னார். எனவே வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் மற்றும் யோவான் 4ஆம் அதிகாரத்தின் வாயிலாக ஜீவத் தண்ணீரானது நித்திய ஜீவனோடு தொடர்புடையது என்பதை உறுதி செய்ய முடியும். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரத்தில் ஆவியும் மணவாட்டியும் ஜீவத் தண்ணீரை கொடுக்கிறார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. ஆனால் யோவான் 4ஆம் அதிகாரத்தில் இயேசு ஜீவத் தண்ணீரை கொடுக்கிறார். மேலும் யோவான் 4ஆம் அதிகாரத்தில் நீ தாகத்துக்குத் தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் என்பது மிகவும் முக்கியமானதாகும். சமாரிய ஸ்திரீ அவரை ஒரு சாதாரண அந்நியராகவே நடத்தினார். ஆனால் தன்னிடம் தாகத்துக்கு தண்ணீர் கேட்டவர் யாரென்று அவள் அறிந்திருந்தால் அவள் அவரிடம் நித்திய ஜீவனை கொடுக்கும் ஜீவத் தண்ணீரை கேட்டிருப்பாள். நாம் யோவான் 7ஆம் அதிகாரத்திற்கு செல்வோம். யோவான் 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ என்ன ஓடும்? அவன் உள்ளத்திலிருந்து ஜீவத் தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தின்படி ஆவியும் மணவாட்டியும் எங்களிடம் வந்து ஜீவத் தண்ணீரை பெற்றுக் கொள்ளுங்கள் என்கிறார்கள். ஆனாலும் யோவான் 4ஆம் அதிகாரம் மற்றும் யோவான் 7ஆம் அதிகாரத்தில் இயேசு மட்டுமே ஜீவத் தண்ணீரை கொடுக்கிறார். ஏசாயா 49ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பார்ப்போம். பின்னும் கர்த்தர், அனுக்கிரக காலத்திலே நான் உமக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உமக்கு உதவி செய்தேன். நீர் பூமியை சீர்படுத்தி பாழாய் கிடக்கிற இடங்களை சுதந்திரிக்க பண்ணவும் கட்டுண்டவர்களை நோக்கி புறப்பட்டு போங்கள் என்றும் இருளில் இருக்கிறவர்களை நோக்கி வெளிப்படுங்கள் என்றும் சொல்லவும் நான் உம்மை காப்பாற்றி உம்மை ஜனங்களுக்கு உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். அவர்கள் வழியோரங்களிலே மேய்வார்கள், சகல மேடுகளிலும் அவர்களுக்கு மேய்ச்சல் உண்டாயிருக்கும். 10ஆம் வசனம். அவர்கள் பசியாயிருப்பதுமில்லை,
வேறென்ன? தாகமாயிருப்பதுமில்லை, உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் அவர்கள் மேல் படுவதுமில்லை. அவர்களுக்கு இறங்குகிறவர் அவர்களை நடத்தி யார் அவர்? தேவனாவார். தேவன்தாமே அவர்களை எங்கே நடத்துவார்? நீரூற்றுகளிடத்திற்கு கொண்டு போய்விடுவார். இங்கு மனிதகுலத்தை ஜீவ தண்ணீருள்ள ஊற்றுகளண்டைக்கு யார் வழி நடத்துவார்? தேவன் அவர்களை வழி நடத்துவார். வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பார்ப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார். இவர்கள் இனி பசியடைவதுமில்லை. வேறு என்ன? இனி தாகமடைவதுமில்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதுமில்லை. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே. இங்கு யார் ஆட்டுக்குட்டியாக இருக்கிறார்? இயேசு ஆவார். அவர் என்ன செய்வார்? இவர்களை மேய்த்து இவர்களை எங்கு வழி நடத்துவார்? ஜீவ தண்ணீருள்ள ஊற்றுகளண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றான். நாம் இங்கு பார்க்கிறபடியே ரட்சிக்கப்படுகிறவர்களை ஆட்டுக்குட்டியானவரே ஜீவ தண்ணீருள்ள ஊற்றுகளண்டைக்கு வழிநடத்துவார். ஏசாயா 49ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனத்தில் தேவன் அவர்களை நீரூற்றுகளிடத்திற்கு வழிநடத்துவார் என்று எழுதப்பட்டுள்ளது. இங்கும் கூட அதேதான் சொல்லப்பட்டுள்ளது. வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரத்தில் ஆவியும் மணவாட்டியும் தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன் என்று சொல்கிறார்கள். ஆனால் யோவான் 4ஆம் அதிகாரம் மற்றும் 7ஆம் அதிகாரத்தின்படி மனித குலத்திற்கு ஜீவ தண்ணீரை கொடுத்தவர் யார்? இயேசுதாமே கொடுத்தார். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரத்தில் ஆவியும் மணவாட்டியும் ஜீவ தண்ணீரை கொடுப்பார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. அப்படியானால் மணவாட்டி யாராக இருக்கிறார்? ஜீவ தண்ணீரின் ஊற்றை வேதாகமம் எப்படி விவரிக்கிறது என்பதை பார்க்க சகரியா 14ஆம் அதிகாரத்தை பார்ப்போம். சகரியா 14ஆம் அதிகாரம். ஏழாம் வசனத்தை பார்ப்போம். ஒரு நாள் உண்டு, அது கர்த்தருக்கு தெரிந்தது. அது பகலமல்ல இரவுமல்ல, ஆனாலும் சாயங்காலத்திலே வெளிச்சமுண்டாகும். அந்நாளிலே ஜீவ தண்ணீர்கள் எங்கிருந்து புறப்படும்? எருசலேமிலிருந்து புறப்பட்டு. வேறு வார்த்தைகளில் சொன்னால் எருசலேம்தான் ஜீவ தண்ணீரின் ஊற்றாகும். அந்நாளிலே ஜீவ தண்ணீர்கள் எருசலேமிலிருந்து புறப்பட்டு பாதி கிழக்கு சமுத்திரத்துக்கும் பாதி மேற்கு சமுத்திரத்துக்கும் போய் மாரிக்காலத்துக்கும் கோடை காலத்துக்கும் இருக்கும். ஏசாயா 49ஆம் அதிகாரமும் வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரமும் ரட்சிக்கப்பட இருக்கும் தம்முடைய ஜனங்களை ஜீவ தண்ணீரின் ஊற்றுக்கு வழிநடத்துவார் என்பதை நமக்கு அறிவூட்டுகிறது. இக்காலத்தில் தந்தையாகிய தேவன் நம்மை ஜீவ தண்ணீரின் ஊற்றான எருசலேமிடத்திற்கு வழிநடத்துவார். எருசலேம் யார் என்பதை அவர் நமக்கு தெரியப்படுத்துவார் என்பது இதன் அர்த்தமாகும். அதனால்தான் தந்தை கைப்பட எழுதிய குறிப்பில் எலிசா எலியாவை பின்பற்றினார், யோசுவா மோசேயை பின்பற்றினார், பேதுரு இயேசுவை பின்பற்றினார், நான் தாயை பின்பற்றுகிறேன் என்று சொல்லப்பட்டுள்ளது. அவர் நம்மை யாரிடம் வழிநடத்துகிறார்? யார் ஜீவ தண்ணீரின் ஊற்றாக இருக்கிறார்? அவர் நம்மை பரலோக எருசலேம் தாயிடம் வழிநடத்துகிறார் அல்லவா? அந்நாளிலே ஜீவ தண்ணீர்கள் எருசலேமிலிருந்து புறப்பட்டு பாதி கிழக்கு சமுத்திரத்துக்கும் பாதி மேற்கு சமுத்திரத்துக்கும் போய்
யார் ஜீவ தண்ணீரின் ஊற்றாக இருக்கிறார் என்று வேதாகமம் நமக்கு கற்பிக்கிறது. அப்படியானால் எருசலேம் யாரை குறிக்கிறார் என்பதை கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் பார்ப்போம். 갈라디아 4장 26절의 말씀 함께 보겠습니다. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். மேலான எருசலேமோ சுயாதீனமுள்ளவள், அவளே. எருசலேம் யாராக இருக்கிறார்? நம்மெல்லாருக்கும் தாயானவள். 2000 வருடங்களுக்கு முன்பு சீகார் என்ற பட்டணத்தில் இயேசு, நீ தாகத்துக்குத் தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவத் தண்ணீரை கொடுத்திருப்பார் என்று சொன்னார். இது வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் உள்ள பரிசுத்த ஆவியுடன் ஒத்துப்போகிறது. அவரே ஆண் சாயலான தேவனுடைய பரிசுத்த ஆவியாகிய தேவனாவார். இருந்தாலும் வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தின்படி ஜீவத் தண்ணீரை யார் கொடுப்பார்? ஆவியும் மணவாட்டியுமாவார். மணவாட்டியும் கூட வேதாகமத்தில் பதிவு செய்யப்பட்டிருப்பதால் அவரும் கூட தேவனுடைய கதாபாத்திரத்தை வகிக்கிறார். ரட்சிக்கப்படுகிறவர்களை அவர் ஜீவத் தண்ணீரின் ஊற்றுக்கு வழிநடத்துகிறார். வேறு வார்த்தைகளில் சொன்னால், மணவாட்டியான பரலோக எருசலேம் தாயிடம் தம்முடைய பிள்ளைகளை வழிநடத்துவதே பரிசுத்த ஆவியாகிய தேவனுடைய பணியாகும். சகரியா 14ஆம் அதிகாரத்தில் அந்நாளிலே ஜீவதண்ணீர்கள் எருசலேமிலிருந்து புறப்பட்டு என்று எழுதப்பட்டுள்ளது. கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்தின்படி எருசலேம் யாராக இருக்கிறார்? மேலான எருசலேமோ சுயாதீனமுள்ளவள், அவளே நம்மெல்லாருக்கும் தாயானவள். இறுதியாக ஜீவத் தண்ணீரின் ஊற்றாகிய தாயாகிய தேவனிடம் பிள்ளைகளை விழித்தெழ செய்வதற்காக தந்தையாகிய தேவன் இரண்டாந்தரமாக இந்த பூமிக்கு வந்தார். தந்தையின் கையால் எழுதப்பட்ட குறிப்பில் அவர், நான் தாயை பின்பற்றுகிறேன் என்று சொன்னார். மேலும் நாம் அவரை பின்பற்ற வேண்டும் என்பதை நமக்கு அறிவூட்டினார். யோவான் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை குறிப்பிட்டு, நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன் என்று சொன்னார். எனவே தந்தையும் தாயும் வழிநடத்தும் சுவிசேஷத்தில் நாம் தேவனுடைய போதனைகளை கிருபையுடனே பின்பற்ற வேண்டும். அப்படியானால் இக்காலத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஏசாயா 62ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பார்ப்போம். எருசலேமே, உன் மதில்களின் மேல் பகல் முழுதும் ராமுழுதும் ஒரு காலம் மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன். கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே, நீங்கள் அமர்க்கையாயிருக்கலாகாது. அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி, அவர் யாரை ஸ்திரப்படுத்துவார்? எருசலேமை ஸ்திரப்படுத்துவார். கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்தின்படி எருசலேம் யாராக இருக்கிறார்? இவ்வாறு சியோனின் பிள்ளைகள் தாயிடம் வரும்படி அவர் தாயை ஸ்திரப்படுத்தினார். இது ஏசாயா 62ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் எழுதப்பட்டுள்ளது. அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி அவர் என்ன செய்வார்? பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். எருசலேமின் மதில்களின் மேல் இருக்கும் ஜாமக்காரர்கள் இரவும் பகலும் ஒருபோதும் மௌனமாக இருக்கக்கூடாது. அவர்கள் எருசலேமை பற்றி பிரசங்கிக்க வேண்டும். இக்காலத்தில் நாம் ஓய்வு நாள், பஸ்கா, 3 தரங்களின் 7 பண்டிகைகள் மற்றும் புதிய உடன்படிக்கையின் அனைத்து நியாய பிரமாணங்களையும் பிரசங்கிக்க வேண்டும். இருப்பினும் நாம் தந்தையையும் தாயையும் அறிந்தால் மட்டுமே நம்மால் தந்தை தாயிடம் வர முடியும். ஒருவருக்கு மிகுந்த ஞானம் இருந்தாலுமே அவர்களுக்கு நித்திய ஜீவன் வழங்கக்கூடிய ஜீவத் தண்ணீரின் ஊற்றான தந்தை தாயிடம் அவர்களால் வர முடியாது. இயேசுவின் காலத்திலும் கூட யூதர்கள் நியாய பிரமாணத்தை அதிகம் அறிந்திருந்தும் அவர்களால் இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதனால்தான் அவர்களுக்கு ஒருபோதும் ரட்சிப்பு அருளப்படவில்லை. நமக்கு ஜீவத் தண்ணீராகிய நித்திய ஜீவனை தரக்கூடிய ஆவியும் மணவாட்டியிடமும் நாம் செல்ல வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். மேலும் வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரத்தில் தேவனுடைய வார்த்தைகளோடு ஒருபோதும் கூட்டவோ எடுத்துப் போடவோ கூடாது, ஆவியையும் மணவாட்டியையும் தேடி அவர்களிடம் செல்லுங்கள் என்று சொன்னார்.
வேதாகமத்தின் முடிவிலே தேவன் இதைதான் மனுபுரத்திடம் கேட்டுக்கொண்டார். 하나님께서 우리 인류에게 당부하시는 장면입니다. உலகமானது இருளடைந்து கொண்டிருக்கின்றது. 날이 갈수록 점점 깜깜해지고 வேதாகமத்தில் உள்ள தேவனுடைய சிறந்த போதனைகளை அவர்கள் வெறுமனே கட்டுக்கதைகளாக கருதுகிறார்கள். 성경 말씀을 그저 하나의 어떤 전설이나 설화나 뭐 이런 취급 정도를 하고 சில ஐரோப்பிய நாடுகளில் அதிகமான ஜனங்கள் வேதாகமத்தை விசுவாசிப்பதில்லை. 성경 자체를 믿지 않는 그런 어떤 형태로 자꾸 사람들이 변모되어 가고 있다고 합니다. வேதாகமம் உண்மையாயிருக்கிறது என்ற சத்தியத்திற்குள் 3500 வருடங்களுக்கு முன்பு எழுதப்பட்ட யோபுவின் வாயிலாக தேவன் பூமியை அந்தரத்திலே தொங்க வைத்தார் மற்றும் நீர் சுழற்சியை பற்றியும் விளக்கினார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். 그 욥의 역사를 통해서 하나님께서는 지구를 공중에 매달아 놓은 사실들과 물의 순환 과정들 மேலும் தானியேல் 2, 7 மற்றும் 8 அதிகாரங்களின் வாயிலாக பாபிலோனிலிருந்து மேதியா பெர்சியா வரை, மேதியா பெர்சியாவிலிருந்து கிரீஸ் வரை, கிரீஸிலிருந்து ரோம் வரை ராஜ்யங்களின் வீழ்ச்சியை பற்றியும் எழுச்சியை பற்றியும் வேதாகமம் விளக்குகிறது. 성경에 정확하게 설명을 했습니다. ராஜ்யங்கள் தோன்றாத போதும் கூட வரலாறு எப்படி நடக்கும் என்பதை தேவன் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். 하나님께서는 이미 이 세계가 어떻게 변모될 것을 명확하게 설명을 해 놓으셨습니다. அப்படியானால் வேதாகமத்தில் இருக்கும் வார்த்தைகளை பற்றி என்ன? 어떻게 하라고요? எதையும் கூட்டவோ எடுத்துப் போடவோ கூடாது. அனைத்துமே நிச்சயமாக நிறைவேறும். அப்படியானால் இவ்வுலக ஜனங்கள் யாரை தேடிட வேண்டும்? 온 지구촌에 있는 모든 사람들이 누구를 찾아야 됩니까? நாம் அவர்களை ஆவியும் மணவாட்டியிடம் வழிநடத்தி எருசலேமின் மகிமையை சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் பிரசங்கிக்க வேண்டும். 땅끝까지 예루살렘의 그 영광을 전파할 수 있는 저와 여러분들이 꼭 되셔야 됩니다. 이 ஆவி மணவாட்டியால் கொடுக்கப்பட்ட ஜீவத் தண்ணீரை பெறுபவர்கள் மட்டுமே என் பிள்ளைகளாயிருப்பார்கள் என்றும் கூட தேவன் சொல்லியிருக்கிறார். 성경에 뭐라고 되어 있느냐 하면 내 아들들이 될 것이다. 즉 இதை வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரத்தில் உறுதி செய்வோம். 말씀을 또 계시록 21장에서 우리 한번 확인해 보도록 합시다. வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரம் 5 வசனத்தை பார்ப்போம். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். 이 말은 இதற்கு என்ன அர்த்தம்? இந்த வார்த்தைகள் 100% நம்பத்தகுந்தவையாக இருப்பதால் நாம் அவைகளில் நம்பிக்கை கொள்ள வேண்டும். 5 வசனம், சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். அன்றியும் அவர் என்னை நோக்கி, ஆயிற்று, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாயிருக்கிறேன். தாகமாயிருக்கிறவனுக்கு நான் ஜீவத் தண்ணீருற்றில் இலவசமாய்க் கொடுப்பேன். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். நான் யாராயிருப்பார்? அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். ஜீவத் தண்ணீரின் ஊற்றுகளான ஆவி மணவாட்டியிடம் வந்து விசுவாசம் கொண்டிருப்பவர்களுக்கு என்ன நடக்கும்? 성령과 신부를 믿고 신뢰하고 확신하는 이와 같은 신앙 안에 있는 사람들은 다 어떻게 된다고요? அவர்கள் அவருடைய பிள்ளைகளாயிருப்பார்கள் என்பதை தேவன் நமக்கு தெரியப்படுத்தினார். அவர்கள் பரலோகத்தில் என்றென்றும் அரசாளுவார்கள் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 22 அதிகாரம் நமக்கு சொல்லுகின்றது. 하나님의 나라에서 왕노릇 할 자들이라고 일깨워주고 있죠. நாம் 22 அதிகாரத்திற்கு செல்வோம். 3 வசனம், இனி ஒரு சாபமும் இராது. தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். அவருடைய நாமம் அவர்களுடைய நெற்றிகளில் இருக்கும். அங்கே ராக்காலமிராது, விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை. தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார். அவர்கள் என்ன செய்வார்கள்? சதா காலங்களிலும் அரசாளுவார்கள். 22 அதிகாரம் 1 வசனத்தில் சதா காலமும் அரசாளுபவர்களின் குணாதிசயங்களைப் பற்றி நம்மால் பார்க்க முடியும். 22 அதிகாரம் 1 வசனத்தை பார்ப்போம். பின்பு பளிங்கை போல் தெளிவான தூதன் யோவானுக்கு யாரை காண்பித்தான்? ஜீவத் தண்ணீருள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இருகரையிலும் 12 விதமான கனிகளைத் தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியமடைகிறதற்கு ஏதுவானவைகள்.
இனி ஒரு சாபமும் இராது. தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். அவருடைய நாமம் அவர்களுடைய நெற்றிகளில் இருக்கும். அங்கே ராக்காலம் இராது. விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை. தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார். அவர்கள் சதா காலங்களிலும் அரசாளுவார்கள். சகரியா 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தின்படி ஜீவத் தண்ணீர் எங்கிருந்து புறப்படும்? எருசலேமிலிருந்து புறப்படும். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரத்தில் எருசலேமை குறிப்பிடவில்லை. தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து ஜீவத் தண்ணீர் பாய்கிறது. சரியாக பார்க்காதவர்கள் இதை தவறாக புரிந்து கொள்ள வாய்ப்புள்ளது. இருப்பினும் தேவன் அதையேதான் விளக்குகிறார். எரேமியா 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை பார்ப்போம். அக்காலத்திலே எருசலேமை யாருடைய சிங்காசனம்? கர்த்தருடைய சிங்காசனம் என்பார்கள். சகல ஜாதியாரும் எருசலேமில் விளங்கிய கர்த்தருடைய நாமத்து நிமித்தம் அதனிடமாக சேர்வார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரத்தில் தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து ஜீவத் தண்ணீர் பாய்கிறது என்றும், சகரியா 14ஆம் அதிகாரம் 6லிருந்து 8ஆம் வசனத்தில் எருசலேமிலிருந்து ஜீவத் தண்ணீர் புறப்படும் என்றும் சொல்லப்பட்டுள்ளது. இந்த இரண்டு வசனங்களும் வெவ்வேறு விஷயங்களைப் பற்றி சொல்லப்பட்டுள்ளதா? இரண்டுமே ஒரே அர்த்தமாகும். எருசலேம் யாராக இருக்கிறார்? அவரே நம்முடைய தாய். இதைப் பற்றி வேதாகமம் பல்வேறு கோணங்களில், சில சமயங்களில் கர்த்தருடைய சிங்காசனம் என்றும் சில சமயங்களில் எருசலேம் என்றும் விளக்குகிறது. எரேமியா 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் எருசலேம் தேவனுடைய சிங்காசனம் என்று வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கு எருசலேமிலிருந்து ஜீவத் தண்ணீர் புறப்படும் என்று அர்த்தமல்லவா? 2000 வருடங்களுக்கு முன்பு இயேசு சமாரிய ஸ்திரீயிடம் பேசிக் கொண்டிருந்த போது நீ தாகத்துக்குத்தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவத் தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். இந்த காலத்திலும் அதே போன்றுதான். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் இருக்கும் ஆவியும் மணவாட்டியும் யாரென்று ஜனங்கள் அறிந்திருந்தால் அவர்கள் ஆவி மணவாட்டியிடம் சென்று ஜீவத் தண்ணீரை கேட்டிருப்பார்கள். ஜீவத் தண்ணீரானது நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும். எனவே நாம் ஆவி மணவாட்டியிடம் நித்திய ஜீவனுக்காக கேட்க வேண்டும். அப்போதுதான் நம்மால் மரணமே இல்லாத உலகமான பரலோகத்திற்கு திரும்ப முடியும். மேலும் தேவன் நம்மை என்னவென்று அழைப்பார்? நீங்கள் என் குமாரர்கள், நீங்கள் என் குமாரத்திகள். இன்று ஆவி மணவாட்டியின் அழைப்புக்கு பதிலளிக்கும் விதமாக நாம் ஒன்றாக கூடியிருக்கிறோம். தேவன் நமக்கு கற்பித்தபடியே நாம் ஓய்வு நாளையும் பஸ்காவையும் ஆசரிக்கிறோம். நாம் 3 தரங்களின் 7 பண்டிகைகளை ஆசரித்து புதிய உடன்படிக்கையில் தந்தை தாயோடு நடைபோடுகிறோம். தேவன் நமக்காக மகிமையான சிங்காசனங்களை ஆயத்தம் செய்கிறார். சில ஜனங்களால் உருவாக்கப்பட்ட கட்டுக்கதைகளின் மீது நாம் கவனம் செலுத்த வேண்டாம். தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் மீதான விசுவாசத்தோடு ஆசீர்வதிக்கப்பட்ட மற்றும் நம்பிக்கையான வாழ்க்கையை வாழ்வோம் என்று நம்புகிறேன். பரலோக தந்தையும் பரலோக தாயும் நமக்கு நம்பிக்கை கொடுத்திருக்கிறார்கள். நாம் எப்போதும் அவர்களுக்கு நன்றிகளையும் துதிகளையும் செலுத்த வேண்டும் அல்லவா? இப்போது பொருளாதாரமானது நன்றாக இல்லை, மேலும் பல சூழ்நிலைகள் சாதகமற்றவையாக இருக்கின்றது. ஜனங்களின் வாழ்க்கை கடினமாக இருக்கும் காலத்தில்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் இந்த வாழ்க்கைதான் அனைத்துமே என்றல்ல. இந்த தற்காலிக உலகிற்கு பிறகு நாம் எங்கு செல்லப் போகிறோம் என்பதை பற்றி சிந்தித்து நித்திய ஜீவனையும் நித்திய பரலோக ராஜ்யத்தில் ஆசீர்வாதங்களையும் அனுபவிக்கும்படி இன்றைய கஷ்டங்களை ஜெயங்கொள்வோமாக. 잘 극복하시고 영원한 천국에서 세세토록 영생과 복락을 누릴 수 있는 우리 하늘 가족들 다 되어 주시기를 부탁드리겠습니다. நமக்கு தந்தையும் தாயும் இருப்பதால் நாம் சந்தோஷமாக இருக்கிறோம்.
행복합니다. பரலோக ராஜ்யம் இருப்பதால் நாம் சந்தோஷமாக இருக்கிறோம். நாம் ஒன்றாக இருப்பதால் சந்தோஷமாக இருக்கிறோம். 더 행복합니다. நான் மட்டுமே இருக்கும் உலகில் எல்லாரும் வாழ்ந்தாலும் நாம் நமது என்ற உலகத்திற்குள் ஒருவருக்கொருவர் அக்கறை கொண்டு வாழ்கிறோம். 항상 우리라는 이 세계 안에서 서로를 배려할 줄 알고 நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரிலொருவர் அன்பாயிருங்கள் என்ற தந்தையும் தாயும் கொடுத்த கட்டளையை கிருபையாய் கைக்கொண்டு ஒருவரையொருவர் உற்சாகப்படுத்துவோமாக. 할 준수해서 서로에게 힘이 되고 용기가 되고 பரலோகத்தின் மீதான நமது நம்பிக்கையை மறந்துவிட்டால் வலியும் வேதனையும் கவலையும் எழும்புகின்றன. 고통이 일어나고 번뇌가 일어나고 또 고민이 생깁니다. பரலோகத்தில் தேவன் மாபெரும் ஆசீர்வாதங்களை சேர்த்து வைப்பதால் விடாமுயற்சியுடன் ஓடுங்கள் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இத்துடன் இந்த உபதேசத்தை நிறைவு செய்ய விரும்புகிறேன். 말씀 이것으로 마칩니다. மிக்க நன்றி.